ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுலேயும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. வாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணுங்க. பூண்டு சேர்க்கும் போது உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூளையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் 4 அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. உருளைக்கிழங்குல தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு எடுத்துருக்கறனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் கல் உப்புனா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கறனால ஒரு 3-4 நிமிஷம் உப்பு பிடிச்சி கிழங்கு நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. முதல்ல நம்ம உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் சேர்க்கும் போது உருளைக்கிழங்கு வறுவலோட டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே உருளைக்கிழங்குல படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட நம்மளுக்கு குழையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதில் நீங்கள் பசங்களுக்கு ரைஸாக பரட்டி கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சாம்பார் சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.